தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய தினம் தோமுசி அவர்களுடைய கேள்வியும் பதிலும் என்கிற தலைப்பின் கீழ் அவர் சொல்ல வருகிற செய்தியை கேள்வியும் பதிலுமாக ஒரு சிறுகதையாக தந்திருக்கிறார்கள் தோமுசி ரகுநாதன் அவர்கள். அந்த கதையை நம்மோடு கதை சொல்லுவதற்காக புதுமை பித்தன் என்கிற மகத்தான எழுத்தாளனுடைய சிறுகதை சொன்ன பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா அவர்கள் இன்றைக்கு கதை சொல்வதாக இணைந்திருக்கிறார்கள். வெண்ணிலா அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம், ஒரு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேராசிரியர் வெண்ணிலா அவர்கள் வாயிலாக நான் பார்க்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பு, உறுப்பினர் சேர்க்கையின் போது கல்லூரிக்கு வருவாங்க, டிபார்ட்மெண்ட் துறைக்கு வருவாங்க. அம்மா இப்படியெல்லாம் பேசணுமா, இவங்களெல்லாம் அழைச்சு பேசுங்கம்மா அப்படின்னு. அடுத்த நிமிஷம், ஐயா அழைச்சிட்டேயா, அவங்க உறுப்பினர் சந்தா செலுத்திட்டாங்கய்யா அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பயணிக்கக்கூடிய பேராசிரியர். கூட்டங்களை நடத்துவதாக இருக்கட்டும், நான் இந்த பொறுப்புல இருக்கேன், இன்னைக்கெல்லாம் பிரச்சனையே அதான். நான் அந்த பொறுப்புல இருந்தா தான் வேலை பார்ப்பேன், இந்த பொறுப்புல இருந்தா தான் வேலை பார்ப்பேன். அவர் எந்த பொருளாளருக்கு ஒரு துணை பொருளாளரா போட்டிருக்கோம். அப்படிலாம் ஒரு பொறுப்பு கிடையாது. ஆனால் துணை பொருளாளர்னு போட்டு அந்த வேலையும் இழுத்து போட்டு பார்க்கிற ஒரு மகத்தான ஆளுமை. குறிப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அந்த கலை விழாவை இரவு முழுவதும் இருந்து நடத்தி தந்த பேராசிரியர். ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், அன்று நடைபெற்ற முழுமையான காலையிலிருந்து இரவு மாலை வரை போட்டிகள், அந்த போட்டிகளை நடத்தினாங்க, மேடையை ஒருங்கிணைச்சாங்க. அதுல அவங்களுடைய இணையர் அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அவங்களும் அப்படித்தான். மனைவியோட இருந்து அவங்க பார்க்குற வேலைக்கெல்லாம் எந்த முகம் சொல்லிக்காம அவங்களும் உதவி பண்ணக்கூடிய நல்ல ஆளுமை. தஞ்சையில பிறந்து தஞ்சை கல்லூரி பல்கலைக்கழகத்துல படித்திருந்தாலும், அவர் மனம் புரிந்து வந்த பகுதியான சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில அவர் கல்லூரி ஸ்ரீ சேவூர் அண்ணாமலை கல்லூரியில தமிழ் முதுகலை தமிழனுடைய பேராசிரியராக இருக்கிறார்கள். முதுகலை பட்டப்படிப்பு, பல்வேறு பட்டப்படிப்பு, யோகா முடிச்சிருக்காங்க, உளவியல் முதுகலையில உளவியல் படிச்சிருக்காங்க, இப்படி முதுகலை தமிழ் முடிச்சிருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் பட்டப்படிப்பு படிச்சுட்டே இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்க, ஐயா இன்னொரு டாக்டரேட் பண்ணலாமா, முனைவர் பட்டம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு உழைக்கிற உழைப்பாளி. பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு, வீட்டையும் கவனிச்சுட்டு, கலை இலக்கிய பெருமன்றத்தோடும் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய தேவகோட்டை கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாபெரும் தூணாக இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் வெண்ணிலா அவர்கள் இன்றைக்கு கேள்வியும் பதிலுமாக இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்களை மகிழ்வோடு ஒரு அன்பு சகோதரியா, தங்கைன்னு சொல்லலாம், ஆனா அவங்க அப்படித்தான் உரிமையோடு என்னை அழைப்பார்கள். அன்பு தங்கை, அன்பு தோழியர், தோழமை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வெண்ணிலா அவர்கள் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையை வருக, கதை சொல்லு. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தேவகோட்டை கிளை முன்னெடுத்திருக்கும் நாளும் ஒரு கதை எனும் இணைய நிகழ்வில் தோமு சி மற்றும் புதுமை பித்தன் சிறுகதைகள் என்ற பொருண்மையில் கேள்வியும் பதிலும் என்ற தோமு சி ரகுநாதனின் கதையை சிந்திக்க உள்ளோம். எழுத்தாளர்கள் எப்பொழுதும் சமூக சூழலை பதிவிட்டு செல்வதுதான் உண்மை. சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பதிவிடுறாங்க. அந்த விதத்துல கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற இந்த கதை யாருடைய கேள்வி, அதுக்கு என்ன பதில், அந்த பதில் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. கேள்வியும் பதிலும் யாருடைய கேள்வி? ஆசிரியர், கதை ஆசிரியர் கொண்டு போறாரு. நம்ம கதைகள் பொதுவா கதாபாத்திரங்கள் பேசும். சில இடங்கள்ல கதை ஆசிரியர் பேசுவாரு. அந்த வகையில கதை ஆசிரியர் பேசுறாரு முதல்ல. ஒரு ஜனங்கள் நெறையா, பெரிய மக்கள் கூட்டம். நார்ச்சந்தின்னு சொல்றாரு. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். முச்சந்தி, நார்ச்சந்தி அப்படின்னு. 4 பாதைகள் சந்திக்கக்கூடிய இடமாக நார்ச்சந்தி இருக்கு. அதுல
பல வழிகள்ல இருந்தும் மக்கள் வருவாங்க, போவாங்க. அதனால கூட்டம் மிகுந்த பகுதி அப்படின்னு ஒரு அறிமுகம் பண்றாரு. அந்த கூட்டம் மிகுந்த பகுதிய எப்படி அறிமுகம் பண்றாருன்னா, மக்கள் எல்லாரும் வாணிபம் அதாவது வியாபாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. தனக்கு தேவை என்ன? தனக்கு தேவை என்ன? அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு கருத்தா எல்லாரும் மனசுலயும் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுல வாகனங்களுடைய வேகங்கள சொல்றாரு. வாகனத்தின் வேகம் இந்த நவீன காலம் எவ்வளவு விரைவாக போய்க்கிட்டு இருக்கு. அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமாக எல்லா வாகனங்களும் மிக அதிவிரைவாக போய்க்கிட்டே இருக்காம். ஆனா அந்த இடத்துல ஒரு ஒட்டு துணி இல்லாம ஒருத்தன் கண் மயங்கி, தலை சுற்றி, எந்த நிதானமுமே இல்லாம ஒரு நபர் அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். அத மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் போவாங்க இல்லையா? சில பேர் வந்து முகம் சுளிக்கிறாங்க. ச்சீ! அப்படின்னு திருப்பிட்டு போறாங்க. சில பேரு காரி உமிழ்ந்துட்டு போறாங்களாம். சில பேரு கேலியா சிரிக்கிறாங்க. சில பேர் வந்து அ வசைபாடுறாங்க, திட்டுறாங்க. இவன்லாம் ஏன் வந்து உயிரோட இருக்கான்? இப்படி வந்து கிடக்குறானே! அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவனுக்கு எதுவுமே அது தெரியல. இவனுக்கு காதுல கூட அது கேட்கல. கண் விழிச்சு பார்க்கல. யாரு நம்மை கடந்து போறாங்க அப்படின்னு கூட அவனால பார்க்க முடியல. இயலாத சூழல். அந்த சூழல்ல எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாத்தையும் அறிமுகம் பண்றாரு. ஒரு பழைய பாட்டு ஒரு டி. ராஜேந்தர் பாட்டு அப்படின்னு நெனைக்கிறேன். "ஜவுளி கடை பொம்மை கூட புதிய ஆடை போடுது" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எனக்கு நினைவுல வந்தது. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஜவுளி கடைகளை பத்தி சொல்றாரு. துணி கடைகளை. அப்படியே பட்டு பளபளபளன்னு மின்னுது. அங்க இருக்க பொம்மைகள் அவ்ளோ அழகா நேர்த்தியா ஆடைகள வந்து போட்டிருக்காங்க. ஆனா, இவருக்கு இல்ல. அத சொல்றதுக்காக. அவரு எவ்ளோ கடைகள் இருந்தாலும், இந்த துணி கடையையும், புத்தக கடையையும் மட்டும் சொல்றாரு. ஏன் இதுல என்ன நோக்கம் இருக்கு? சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. என்ன நோக்கம்? அவனுக்கு துணி ஆடைகள் இல்ல. ஒண்ணு போட்டுக்கிறதுக்கு இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, புத்தக கடைகள் அப்படின்னு சொல்றாரு. புத்தக கடைகள் அதுல வந்து நம்மளுடைய அன்பு, கருணை, மனிதம், பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே எங்க பொதிந்து கிடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தகங்களுக்குள்ள தான் இருக்கு. எல்லாருடைய சிந்தனைகளும் இல்லையா? அந்த அளவுல இந்த புத்தக கடைகளையும், துணி கடைகளையும் அறிமுகம் பண்றாரு ஆசிரியர். இப்படி எல்லாருமே கடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. நாகரீக மக்களையும் அறிமுகப்படுத்துறாரு. பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், நாகரீக மக்கள் எப்படி ஆடை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அறிமுகம் பண்றாரு. அதுல அந்த ஆடவர்கள், நவீன இளைஞர்கள் வந்து சட்டை போட்டிருக்காங்களாம். எப்படின்னா, துப்பாக்கியும், பீரங்கியும், பீச் வச்ச ஷர்ட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம். அதுல வந்து என்ன அடையாளம் நம்ம இளைஞர்களுக்கு என்ன கத்துக் குடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னா, அந்த ரத்த கறை படிந்த ஆடை. எவ்வளோ ஒரு வன்மம். நான் அதுல ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். எவ்வளோ ஒரு வன்மத்தை மக்கள் மனதுல, அதுவும் இளைஞர் மனதுல பதிச்சிருந்தா, ஒரு ரத்த கறை படிந்த அது சிவப்பு நிறம் தான். ஆனா, அவங்கள போட்டுக்கிறவங்களுக்கு ரத்தக்கரை மாதிரி தானே தெரியுது. ஒரு தலைவன், ஒரு கதாநாயகன், இத வந்து இப்படி முன்மாதிரியாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். பல நேரம் நான் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படங்கள் வந்து மனிதர்களுக்கு இளைஞர்களுக்கு எப்படி வந்து கடத்தப்படணும் அப்படிங்கிறது இல்லாம, இது முரணாக கடத்தப்படுகிறதோ! அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. அதுல சரியா, தவறா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் வந்து துப்பாக்கி, பீரங்கி இதெல்லாம் போட்டு சட்டைகள்லாம் போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசிரியர் அறிமுகம் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து படுத்திருக்கான். அப்ப யாருமே பார்க்கல, முகம் சுளிச்சுட்டு போனவங்க, அந்த நேரத்துல ஒரு உரத்த குரல் மட்டும் கேக்குது அவனுக்கு. "டேய்! இங்க என்ன படுத்திருக்க? இது என்ன இப்படி படுத்திருக்க?" அப்படின்னு அந்த செருப்பு காலால எட்டி அவன் வயித்துல உதையிறான் ஒரு ஆளு. உதையிறாரு. அப்படியே நம்ம இலக்கிய பதிவுகள்லாம் இருக்கும். அ வறுமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த வயிறு இருக்குல்ல, இந்த வயிறு வந்து இந்த தோளோட பின்னாடி இருக்கிற அந்த விலா எலும்போட போய் ஒட்டுற அளவுக்கு பசியோட இருப்பாங்களாம். ரொம்ப வறுமையோட
இருப்பாங்க அப்படின்னு நம்ம இலக்கியங்கள் பதிவு பண்ணியிருக்கு. அது மாதிரி அவனுக்கு அந்த உதையானது அந்த வயிற்றில் பட்டு அந்த எலும்பு வரையிலும் வலிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அப்படிதான் சிந்திக்க முடியுது. உடனே வந்து ஒரு பகுதி இப்படியே முடியுது. அடுத்த பகுதி எங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, சிறைச்சாலை. அங்கே எழுத்தர். இவன் குற்றவாளியாக அங்க வந்து பதியப்படுறான். இது மாதிரி பொதுமக்கள் மத்தியில இவன் வந்து நிர்வாணமா படுத்திருந்தான். அப்படின்னு சொல்லி குற்றவாளியாக பதிவு படுகிறான். உடனே அந்த எழுத்தர் வந்து கேட்கிறாரு, "டேய் உனக்கு கையெழுத்து போடத் தெரியுமாப்பா?" "ந எனக்கு போடத் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போடுறான். கையெல்லாம் நடுங்குது. பயத்துல இல்ல, பசியில. இந்த பசி அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்கள்ல பிணின்னு பதிவு செய்றாங்க. பிணி. இந்த பசி இருந்துச்சு அப்படின்னா, பத்தும் பறந்து போகும். இந்த பசி தான் ஒருத்தனை திருடனாக மாற்றுகிறது, கொலைகாரனாக மாற்றுகிறது, குற்றவாளி ஆக்குகிறது. எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். நம்ம ஒரு இலக்கிய பதிவு கூட இருக்கும். நாம வந்து சாப்பிடுறது வந்து ஒரு பிடி தான். உடுத்திக்கிறது 2 ஆடை தான். இதை விட நமக்கு வந்து வேற செல்வங்கள் எதுவும் இல்ல. முடிந்த அளவுக்கு அறம் செய்யுங்க. அப்படின்னு நம்மளுடைய நீதி இலக்கியங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு போயிருக்கு இல்லையா? அந்த சூழல்ல இவன் வந்து எதுவுமே இல்லாம போய் கையெழுத்து போடுறான். அப்படின்னு நடுங்குது. இத அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரி ஒருத்தவரு. அவர் 303 அப்படின்னு சொல்றாங்க. அந்த காவலர் அதிகாரி பணிக்காக தன்னுடைய தலையில கட்டியிருக்க துண்ட அவிழ்த்து குடுக்குறாரு. "இந்தாப்பா இத கட்டிக்க" அப்படின்னு சொல்லி. சரின்னு அவன் வாங்கி கட்டிட்டான். கட்டியாச்சு. இங்க வந்து குற்றவாளி அப்படின்னு பதிவு பண்ணியாச்சு. அவர் சொல்றாரு, "கொண்டு போயி சிறையில அடைச்சு விடுங்க. லாக்கப்ல போடுங்க." இவரு கூட்டிட்டு போறாரு. 303 கூட்டிட்டு போயி லாக்கப்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கதவ சாத்திட்டு வர்ற இந்த நபர் 303 ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கிறாராம். திரும்பி பார்த்து, "என்னப்பா பசிக்குதா?" அப்படியே நெஞ்சு உருக செய்யக்கூடிய அந்த வார்த்தை. அந்த ஆசிரியர் பேசுற மாதிரி இருக்கு. "என்னப்பா பசிக்குதா?" அப்படின்னு கேட்கிறார். இவன் தலைய ஆட்டுறான். உடனே அவரு பக்கத்து எதுத்தா மாரி இருக்கக்கூடிய நாயர் டீ கடைக்கு நோக்கி நடக்கிறதா சொல்லிட்டு, இங்க இவன் இந்த சிறைச்சாலைக்குள்ள எப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படியே உள்ள போனோனே கழிவறை நாற்றம். நாறுது ரொம்ப. அந்த தரைகள்லாம் தார் படிஞ்சா மாரி ரொம்ப அழுக்கா இருக்கு. கொசு அப்படியே காதெல்லாம் அப்படியே வந்து அப்புதாம் முகத்துல எல்லாம். இவன் கொசு அடிக்க போறேன்னு சொல்லிட்டு, இவன பலார்ன்னு அரைஞ்சுக்கிறான். அவனுக்கு என்ன சூழல்ன்னு தெரியல. உடனே ஒரு மயக்கம் வருது. அப்படியே இந்த கம்பிய பிடிச்சுட்டு அப்படியே சரிந்து உட்கார்ந்தர்றான். அடுத்து அங்கேருந்து வர்றாரு. யாரு? நம்ம 303 சாப்பாடு வாங்க போனவரு. ஒரு பையோட வர்றாரு. இத வெளியில இருந்த ஒரு காவல் அதிகாரி, ஒரு காவலர் கேட்கிறாரு. "ஆ என்னய்யா 303 இன்னைக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு போல இருக்கே! என்ன விஷயம்?" அப்படின்னு. அவரு வந்து செய்தி தகவலுக்காக, அதாவது தகவல் சேகரிப்புக்காக அந்த 303க்கு அதுகிட்ட கேட்கிறாரு. சுவாரஸ்யமா கேட்கிறாரு. "என்ன தகவல்?" அப்படின்னு. "அட ஏன்பா அத கேட்கிற? நான் போய் குடுத்துட்டு வந்து இத சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து கொண்டு போய் குடுத்துட்டு வந்து கேட்கிறாரு. "எப்பா பனி ரொம்ப கொட்டுது. எனக்கு ஒரு பீடி தா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புகைச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு மாடிப்படிக்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கேட்கிறாரு அந்த காவலர் வெளியில இருக்கக்கூடியவரு, வாயில் காவலர். ஆம் "என்னாச்சு? ஏன் அவன் இப்ப வந்திருக்கான்?" அப்படின்னு. "அட ஏன்பா இத கேட்கிற? இவன் சேலம் பக்கத்துல ஒரு நெசவாளி. வந்து நெறையா நல்லா வாழ்ந்த குடும்பம். இப்ப நெசவு தொழில் நலிந்து போயிருச்சு இல்லையா? அரசாங்கம் கண்டுக்கல. மக்களும் அந்த நெசவு துணிகள வாங்கி உடுத்துவதற்கு விருப்பப்படல. அதுக்காக தான் இவரு நம்மளுடைய ஜவுளி கடைய அறிமுகம் பண்ணது இதுக்கு தான். எத்தன வகையான துணிகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக, இந்த ஜவுளி கடைய நமக்கு முன்னாடியே அறிமுகம் பண்ணியிருக்காரோ! அப்படின்னு என்ன தோணுது. சரி. இது மாதிரி அவன் ரொம்ப நலிவடைஞ்சுட்டான். ரொம்ப வறுமை. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. இவன் அதிலேயே இருந்து ரொம்ப சிரமப்பட்டு, இவனுடைய குழந்தையும் பசி தாங்காம இறந்துருச்சு. இவனும், இவனுடைய மனைவியும் இன்னொரு ஊருக்கு போய் பிழைச்சுக்கலான்னு வர்ற வழியில, இவனுடைய மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவன அந்த அந்த அம்மாவ தூக்கி கூட பிழைக்கிறதுக்கு இவனுக்கு முடியல.
ஆள் பலமும் இல்ல, பணமும் இல்ல. அப்படியே விட்டுட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இவனும் இது மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு தெரு தெருவா எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு யாருமே குடுக்காம ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இந்த அளவுக்கு இவன் மயங்கி கிடந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது அந்த அந்த உரையாடலோட முடியுது. இப்ப இந்த கேள்வி அப்படிங்கிறது யாரு கேட்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இவன் இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இவனுக்கு கொஞ்சம் ஊக்கம் வருது. அப்ப சிந்திச்சு பார்க்குறான். நேத்து வரையிலும் நம்மள யாருமே பார்க்கல. பசிக்குதுன்னு சொன்னோம். யாரும் எதுவும் குடுக்கல. இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு இடம் ஒரு இடம் இருக்குது. ஒரு சாப்பாடு கிடைக்குது. இதெல்லாம் என்ன? அவன் தனக்குள்ளேயே வந்து கேள்விகள வந்து எழுப்புறான் பாருங்க. அந்த வார்த்தைய அவனுடைய உணர்வோட இருக்கணும்னா, அத நான் அப்படியே வாசிக்கிறேன். "தெய்வமே! இது என்ன உலகம்? இந்த உலகத்தின் சட்ட திட்டங்கள் எனக்கு புரியவில்லையே!" கேட்கிறான். தெய்வமே! தெய்வத்திட்ட கேட்கிறான் கேள்வி. "இது என்னய்யா உலகம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சட்ட திட்டம் எனக்கு புரியலையே! எனக்கு கட்ட துணியளிக்க முன்வராத இந்த சட்டம், எனக்கு வந்து ஒரு துணி, ஒட்டு துணி குடுக்க முன்வராத இந்த சட்டம், நான் நிர்பந்த வசமாய், நிர்வாணமாய் இருக்கும் நேரத்தை மட்டும் குற்றம் சாட்ட முன்வருகிறதே! நீ ஏன் வந்து நிர்வாணமா இருக்கன்னு கேள்வி கேட்குது. ஆனா, உனக்கு ஏன்பா துணி இல்ல? இத வச்சுக்கன்னு சொல்ல எந்த சட்டமும் முன் வரல. எந்த மனிதனும் முன் வரல." அப்படின்னு அரசாங்கத்த பார்த்து கேள்வி கேட்கிறான். பட்டினி கிடந்து செத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு கூசாமல் பார்த்துக் கொண்டிருந்த இந்த சட்டம், ஒரு மனிதன் பாரதி சொன்னான் இல்லையா? "தனி ஒருவனுக்கோர் உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அது சிந்திக்க தோன்றுது. பட்டினிக்கு பயந்து சாகத் துணிபவனை மட்டும் குற்றவாளி ஆக்குகிறதே! இது மனிதர்கள் உண்டாக்கிய சட்டம் தானா? இது மனிதனுக்கு மனிதனால் படைக்கப்பட்ட சட்டமா? கேட்கிறாரு. மனித உள்ளம் படைத்தவர்கள் உண்டாக்கிய சட்டம் தானா? கேள்வி கேட்கிறார். உலகில் எல்லோருமா மனித உள்ளம் படைத்தவர்களாய் இருக்கிறார்கள்? இன்று என்னை கைது செய்து சட்டத்தை நிலைநாட்ட வந்த போலீஸ்காரன் என்னை ஈவிரக்கமின்றி எட்டி மிதித்தான். இங்கேயோ இன்னொரு போலீஸ்காரன், "என்னப்பா பசிக்குதான்னு?" கேட்கிறான். அப்ப மனிதனுக்குள்ளயும் ஒரு கருணை இருக்கு தானே! அப்படின்னு சொல்லி சொல்றார். பெரிய மனிதர்கள் நெஞ்சில் ஈரமே அற்ற ஜன்மங்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் இப்படி? அவர்கள் எல்லாம் அ வாழ்வேன வாழ்வேன் நான் மட்டும் நாசம் அவங்கெல்லாம் வாழணும். நான் மட்டும் நாசமா போகணுமா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறான். அவனுக்குள்ளே கேள்வி கேட்கிறான். அவனுக்கு சாட்சியாக இறைவனை வைத்துக் கொள்கிறான். ஏன்? 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 அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 303 கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு பொட்டலத்துடன் திரும்பி வர்றாரு. அந்த 3 பேரும் அந்த 2 பேரும் வந்து கலந்துரையாடுதல் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்றான் அந்த சொல்றாரு இந்த வாயில் காவலர், ஏண்ணே இப்படி அவமானப்பட்டு இருக்கிறத விட, அவன் செத்து போறதே நல்லது" அப்படின்னு. இந்த காவலர் 303 உயிர்னா எவ்வளோ பெருசு தெரியுமாடா உனக்கு? நான் இத பட்டத்துல இருக்கும் பொழுது, அதாவது ராணுவ வீரனாக இருக்கும் பொழுது, உயிர் எப்படிப்பட்டது? அந்த உயிரினுடைய மதிப்பு என்ன? தனக்கு சாக முடியுமா? அப்படிங்கிறத அந்த உயிர் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்த பகுதியில கொண்டு வர்றாங்க. அடுத்து வந்து அடுத்த நாள் அந்த நாள் வந்து 10 மணிக்கு. இவன் வந்து இந்த வாயில் காவலர் பேசிக்கிட்டே இருந்துட்டு, போய் 10 மணி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர வந்து அ கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும் 10 மணிக்கு. அங்க அந்த நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள சொல்றாங்க. எல்லாரும் நெறைய பேரு கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. காவல் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் அங்க வர்றாங்க. அதுல ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து பழக்கூடைய, காய்கறி கூடைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. 10 மணிக்கு வர வேண்டிய நம்மளுடைய நீதிபதி இன்னும் வரல.
நான் இந்த இவ்ளோ நேரத்துக்கு என்னால முடிஞ்சத நான் செஞ்சிருப்பேன். நேத்து இந்த அ ஆட்டோ போடுற சத்தத்துக்கு கூட நான் வந்து சம்பாதிக்கல. ஆனா வந்து கையூட்டு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய வந்து குற்றவாளியா பதிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்லி பேசுறதா சொல்றாரு. ஆனா அதையும் யாருமே கேட்கல. யாரும் கேட்கறதுக்கு அங்க தயாரா இல்ல. அவங்கவங்க பிரச்சனைய நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி 11 மணிய போல அ நீதிபதி வர்றாரு. வரும்பொழுது எல்லாரையும் அந்த குமாஸ்தா வந்து அறிமுகம் பண்ணி வைக்கிறார். இவன் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கான். உடனே அவர் வந்து எழுதுறாரு கீழ குனிஞ்சு. இவனுக்கு ரூ. 5 தண்டனை. இன்னொருத்தன அறிமுகம் பண்றாங்க. உடனே அவனுக்கு ரூ. 10 தண்டனை. எழுதுறாரு. பார்க்கிறாரு, கேட்கிறாரு, எழுதுறாரு. இத மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம அ நெசவாளர் போய் நிக்கிறாரு. அதே துண்டு தான். கட்டிட்டு போய் நிக்கும் பொழுது, "ஏனப்பா?" அப்படின்னு சொல்லி அந்த குமாஸ்தா வந்து சொல்றாரு. "நீ கூட்ட நெரிசல்கள் இவ்வளவு இருக்கிற இடத்துல வந்து நீ நிர்வாணமா இருந்திருக்கியே, தப்பு இல்லையா? மக்கள் எவ்வளோ வந்து துன்பத்துக்கு ஆளானாங்க தெரியுமா?" "சரி" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, கீழ குனிஞ்சு, "ரூ. 10 உபதரம் இது தண்டனை உனக்கு. தண்டனை தொகை. 1 வாரம் நீ வந்து சிறைச்சாலையில இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து கேள்வி வந்து கேட்கிறதா சொல்றாங்க. இத வந்து யார் செய்த குற்றம்? இவரும் மறுபடியும் கேள்வி கேட்கிறார். இவனுடைய உணர்வுகள வந்து எடுத்து சொல்றாரு அந்த இடத்துல. அவன் உதடுகள் படபடவென்று துடித்து நெளிந்தன. ஏதாவது சொல்லணும்னு துடிக்குது. கண்கள் நெருப்பை கக்கப் போவது போல் சிவந்து கனன்று கொதிப்பாயின. நடுநடுங்கும் கரங்கள் முறுக்கி பிசைந்தன சொல்றாரு. திடீரென்று மடை உடைத்து பொங்குவது போன்ற ஆவேசம் அவன் மூச்சில் குடிகொண்டு இருந்தது. எரிமலை வெடித்து சிதறுவது போல துடிதுடிக்கும் அவனது வாய்ப்பூட்டு உடைந்து சிதறி வார்த்தைகள் பறக்கத் தொடங்கின அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைகள் பறக்கத் தொடங்கின அப்படின்னு சொல்றாரு பாருங்க. யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? நீதிபதியை பார்த்து கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறீர்கள் இந்த கேள்வியை? எனக்கா மானமில்லை? ஊராரின் மானத்தை எல்லாம் காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட என்னைப் போன்ற நெசவாளனின் மானத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதா உங்கள் சர்க்கார்? உழைத்து பாடுபட்ட எங்கள் கைகளை முறித்துவிட்டு, எங்கள் பிழைப்பிலே மண்ணடித்து, நாங்கள் பெண்டு பிள்ளைகளோடு புழுப்போல் துடித்து சாவதை பார்த்துக் கொண்டிருக்கிறதே இந்த சர்க்கார். யாருக்கு மானமில்லை? என் போன்ற உழைப்பாளிகளை அ அரைமுழ துணிக்கு நாதியற்று அவமானப்பட விட்டுவிட்டு, சுதந்திரம், சுதந்திரம் என்று வாய்க்கிழிய பேசுகிறதே இந்த ஆட்சி, யாருக்கு மானமில்லை? கேட்கிறார். என்னை சந்தி சிரிக்க வைத்தது போதாதென்று குற்றவாளியாக்கி கூண்டிலேற்றி சட்டத்தை நிலைநாட்ட மானமின்றி முன்வருகிறதே இந்த சர்க்கார். யாருக்கு மானமில்லை? யாருக்கு ரோஷமில்லை? யாருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவனை அதிக நேரம் பேச விடாம ஷட் அப் அப்படின்னு சொல்றாரு நீதிபதி. உடனே வாய மூடியாச்சு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. கீழ குனிஞ்சு எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, அடுத்த கணம், யா அதாவது அந்த நீதிமன்றத்த நீ அவமதிச்சதுனால, கூடுதலா 15 நாட்கள் நீ சிறைச்சாலையில இருக்கணும். அப்படின்னு ஒரு தண்டனை எழுதி குடுக்குறாரு. இதோட முடிக்கிறாரு ஆசிரியர். இப்ப இந்த கேள்வியும், இந்த பதிலும் யாருக்கானது? இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டது? முதலில் தன்னை பார்த்து நொந்துகிட்டான். நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த இந்த மக்கள் எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி. அடுத்து அரசாங்கத்த பார்த்து கேள்வி கேட்கிறான். இந்த சூழல்கள் எல்லாமே வறுமை வறுமை எப்படி வந்தது? அதாவது ஒரு சமுதாய பிரச்சனை. சமுதாய பிரச்சனை, ஒரு தனிப்பட்டு ஒரு நெசவாளருடைய பிரச்சனையாக இதுல வந்து ஆசிரியர் அவர்கள் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இத படிக்கும் பொழுது, இந்த சமுதாய சூழல் எப்படி இருக்கிறது? அவர்கள் எவ்வாறு எவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதை எல்லாம் நாம சிந்திச்சு செயல்படணும். இது அரசு வந்து முன்னெடுத்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு விழிப்புணர்வு இல்ல. அ இந்த கதையை வந்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அ ஏதேனும் பிழைகள் இருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன் ஐயா. நன்றி ஐயா. இதை சொன்னதில் பிழை இல்லை. கதையின் கருத்திலும் பிழை இல்லை.
உலகத்தில் தான் பிழை இருக்கிறது, என்ன செய்வது? சரி, நன்றி. நல்லா இருந்தது சகோதரி. இன்னைக்கு கதை சொல்வது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அவை கூட என்னைய திட்டலாம். இன்னைக்கும் திடீர்னு ஏற்பாடு பண்ணி வெண்ணிலாம்மா நீங்க சொல்லி தான் ஆகணும்னு ஒரு நெருக்கடி குடுத்து, நான் அநேகமா 4:30 மணிக்கு தான் கதை நான் 3:30 மணிக்கு தான் அனுப்புனேன். உடனே ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவா இருக்கு. ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்ற கதை. இதை பற்றி விமர்சனங்கள் பார்ப்போம். பார்த்த பிறகு நிறைவாக பேசுவோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற இத்தனை நாளும் ஒரு 3 நாட்கள் வராத காலங்களிலும் கூட நெறியாளுகையால் பெருமை சேர்த்த நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோமுசி ரகுநாதனின் கேள்வியும் பதிலும் என்ற சிறுகதையை முனைவர் வெண்ணிலா அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது தெளிந்த நீரோடை போல் நல்ல குரல் நடிப்புடன் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெண்ணிலா அவர்கள் இந்த கதைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். வெண்ணிலா இந்த கதைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அதுல எப்படின்னு சொல்லுது பாருங்க. துணிக்கடையை ஒப்பிட்டு சொன்னார். அது அது பொதுவா எளிதா புரிந்துரும். புத்தக கடையை தோமுசி ரகுநாதன் குறிப்பிடுவதை இவர் நன்றாக விளக்கினார். அதுல உள்ள அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் ஒப்பிட்டு ரொம்ப அருமையாக சொன்னார். அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து, ஒரு மனுஷன் ஆடை இல்லாம தெருவில் கிடக்கான், நாச்சந்தியில கிடக்கான். அவன் குடிச்சிட்டு கிடந்தாலும் அவனை வையதுல ஒரு நியாயம் இருக்கு, சரியானது. ஆனா அவன் பட்டினியால் வாடி வதங்கி சுருண்டு போய் கிடக்கிறான். அவனை வைகிறது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் அதெல்லாம் தவறானது என்பதை நல்லா முதல்ல சுட்டி காட்டுகிறார் எழுத்தாளர். சுட்டி காட்டுகிறார். இப்ப இந்த அந்த பட்னியால் கிடந்த அந்த நெசவாளர் கொசு அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு தன்னையே அடிச்சுக்கிட்டான். அவன் தன்னையே அடிக்கவில்லை, இந்த சாட்டையை வச்சுக்கிட்டு தன்னையே அடிச்சுக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா அவங்க தன்னையே அடிக்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கத்தை சட்டங்களை தான் அடிக்கிறான். அது நல்ல குறிப்பால் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அரசாங்கமும் சட்டமும் பணக்காரர்களுக்கு மட்டுமே என்ற காரல் மார்க்ஸ் தத்துவம் இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவன் கேள்விக்கு எந்தவித பதிலும் இல்லை. ஆனா தண்டனைகள் தான் கூடுது. அது என்ன ஒரு முரண் பாருங்க. விவசாயிக்கு உணவில்லை, நெசவாளருக்கு உடை இல்லை, கட்டட தொழிலாளருக்கு உறைவிடம் இல்லை. அது இந்த கதை மூலமா ரத்தின சுருக்கமா சொல்லணும்னா இவ்வளவு சொல்லலாம். ஆனா இந்த கதை எனக்கு இன்னொரு ஜெயகாந்தனின் ஒரு கதையை நினைவுபடுத்துது. இந்த 303 போலீஸ் காவலர் இருக்காருல்ல, அவர் இந்த பட்னியால் கிடக்கவனுக்கு ஒரு துணி தராரு, கட்டிக்கிட்டதுக்கு உடுத்திக்கிட்டதுக்கு ஒரு துண்டு தராரு, பிறகு உணவு தராரு. எவ்வளவு அருமையான மனிதநேயம்! காவலர்கள்ட்டையும் மனிதநேயம் இருக்கத்தான் செய்யுது. நல்ல மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்கிறது. அவன் பாத்திரம் ஜெயகாந்தனின் ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு ரவுடி. அந்த பாத்திரம் எனக்கு நினைவு வந்துச்சு. அதாவது ஒரு மடம், அந்த மடத்துல ஒரு அந்த பைத்தியக்காரி படுத்து கிடக்கா. ஆனா அவளுடைய ஆடை ரொம்ப விலக்கி நிர்வாண கோலத்தில் கிடப்பதாக குறிப்பிடுவார் ஜெயகாந்தன். ஆனா அதை பார்த்துக்கிட்டு பல பேர் போவாங்க. ஆனா அதை பார்த்த ஒரு ரவுடி தன்னுடைய தலையில் கிட்டியிருந்த இந்த முண்டாசி துண்டை எடுத்து அவன் அந்த விலகி இருக்கக்கூடிய பகுதியில போர்த்திட்டு போயிடுவான். அதோட முடிச்சிருவாப்புல கதையை. இந்த கதையின் அந்த செயல் ஜெயகாந்தனின் கதையின் அந்த ரவுடி செய்யக்கூடிய செயலை நினைவூட்டியது. மிகவும் அருமையான கதை, இந்த காலத்திற்கு ஏற்ற கதை. இதையெல்லாம் நாம பரவலாக்கம் செய்வது
நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு ஒரு பெருமை என்று சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி பழமையே, மிக்க மகிழ்ச்சி. சாத்தூர் சிங்கப்பட்டி வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று கதை தோமுசி அவர்களுடைய கேள்வியும் பதிலும் என்ற ஒரு கதை. இந்த கதையை வழக்கம் போல வெண்ணிலா தோழர் அவர்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கதையும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த கதை கேள்வியும் பதிலும் என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இதுல மொத்தத்திலே கேள்வியாகத்தான் இருக்கின்றது, பதிலே இருக்கிற மாதிரி தெரியல. அவன் நடு ரோட்ல கிடக்கும் போது அவனை புடிச்சிட்டு போறாங்க. ஆனா அவன் சிந்திச்சு சொல்றான் பாருங்க, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், ஆனா அப்ப எல்லாம் என்னை சீந்துறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது, ஆனா இப்ப எனக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி கொண்டாந்து இதுல போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சொல்லி கொண்டா கூட அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. பாத்துக்கல, அது பதில் இல்லாத கேள்வியா தான் இருக்கு. அவன் ஏன் ஏன் ஏன்னு கேக்குறான், அதுக்கான பதிலை சொல்லக்கூடியதுக்கு முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதே போல அந்த வக்கீல்கிட்ட கோர்ட்ல மானம் இருக்கா ரோசம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அதுவும் கேள்வியாகத்தான் அவர் கேட்கிறாரு. ஆனா அதற்கு இவரும் அப்படியெல்லாம் நீங்க கேக்குறீங்களே, அதுக்கான பதில் என்ன இப்ப இருக்கா, என்னை இந்த நிலைக்கு ஆக்குனது யாரு, கவர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி அதை சொல்றாப்புல. ஆனா அதற்கான பதில், சரியான பதில் கொடுக்குறாங்களா? இல்லை. அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, அவருக்கு தண்டனையை தான் கொடுக்குறாங்க. அந்த தண்டனையை அவன் சொல்லக்கூடிய கேள்விக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்காட்டா கூட தண்டனையை கொடுத்து விடுகிறார்கள். இந்த கதையில பொறுத்தமட்டில் கேள்வி மட்டுமே இருக்கிற மாதிரிதான் இருக்கு, பதில் சரியான பதில் இல்லை. இன்னொன்னு, அந்த கோர்ட்டினுடைய சூழ்நிலையில சொல்லும் போது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு கருப்பு கட்டி சிப்பத்தில் இருக்கக்கூடிய ஈக்கள் மொய்க்கக்கூடிய தன்மையில இருக்குது அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதே போல அந்த வக்கீல்கள் படக்கூடிய பாடு, அதே மாதிரி ஒரு மொத்தமா வரவங்களுக்கு 200 ரூபாய் என்ன அந்த அதுலயே பேசி இத குறைச்சிட்டு அதுல இப்படித்தான் அந்த வக்கீல்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டியம்மாவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஒரு ரிக்ஷாக்காரனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படித்தான் கேஸ பிடிச்சிட்டு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. சரி, ரைட், நீதிமன்றம் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி நாம் நீதிமன்றத்தை குறை கூறலாமா அப்படின்னால பண்ண முடியாது. காரணம் என்ன, அப்படிதான் சட்டதிட்டங்கள் வகுத்திருக்காங்க, அதன்படி அவர்கள் நடந்து கொள்கின்றிருக்கிறார்கள். அப்ப என்ன கேஸ் என்னது, அப்ப பின்னாடிதான் அதனுடைய அந்த கேஸ் நடத்தக்கூடிய தன்மையில அது எப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். ஆனா இப்படித்தான் நீதிமன்றங்களால் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதை கொண்டு போயிருக்கான். ஆனா கடைசியில அவருக்கு அந்த என்னதான் சொன்னாலும் அவருக்கு தண்டனை நிற்கும். அதாவது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்படுகிறது, அபராதம் வழங்கப்படுகிறது தான் சொல்றாங்க. ஆனா உண்மையான ஒரு சரியான பதில் கிடைத்திருக்கிறதா என்று இல்லைன்னு தான் நாம் சொல்லணும். மொத்தத்துல இந்த கதை சமூகத்தில் நடக்கூடிய அவலங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, நெசவு தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டம், அது கடைகளில் எப்படிப்பட்ட துணிகளை எல்லாம் பார்வைக்கு வைத்திருக்காங்க, இப்படியெல்லாம் வைக்கிறீங்களே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைகளை கொடுத்து எங்கள் துணிகளை வாங்கி நீங்கள் எங்களை பயன்படுத்தக்கூடாதா என்று மன ஓட்டத்தில் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதற்கு பதில் நம்மகிட்டே எழுத்தாளர் நம்மகிட்டே விட்டுட்டார். அதுக்கு பதில அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய நம்ம தான் கேட்க வேண்டும், இந்த கேள்வியை அரசாங்கத்தினை கேட்க வேண்டும், அதற்கு பதிலை நீங்கள் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. முன் ஏழுமலைத்தோட வணக்கம். தோழர் வெண்ணிலா அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன், அப்புறம் தான் வாழ்த்து சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு அவர் சொன்னது இருக்குது பாரு, மூலத்தை விட இந்த விரிவுரை நாங்கள் படிக்கும் பொழுது கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி எங்கள் தமிழ் உரைன்னு ஒன்று, அது மாதிரி 2 விரிவுரை வரும்.
அதை தான் படிப்போம். அது எளிதா விளங்கும். அதுபோல அது மூல கதையில எப்படி இருக்கோ தெரியல. நீங்க விளக்கிய விதம் வந்து ரொம்பவும் அருமை. அதுவும் உங்களுடைய குரல் வளம், அத மொழி ஆளுமை, நேர பயன்பாடு இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அதனால முதல்ல நன்றி. இது தொடர மற்றும் இளைஞர்களை வந்து உங்களுடைய பாணியில வளர்த்தெடுக்க நீங்க ஒரு ஆசிரியர்ன்ற பணியில இருக்கிறதுனால முயற்சி செய்யணுன்ற ஒரு வேண்டுகோளோட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இதனுடைய உள்ளடக்கத்துக்கு போனோம்னா, அரசு, காவல்துறை, அப்புறம் வந்து நீதிமன்றம் இவைகளுடைய விழுமியங்கள் அப்படின்றது வந்து பொது பார்வையில் அல்லது அறப்பார்வையில் தவறானது என்பது தெளிவா சொன்னீங்க. இது வந்து தான் உண்மையும் கூட. அத வந்து ஆதிக்க வர்க்கமே மறுக்கல. முன்ஷின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆர்கனைஸ்டு வயலன்ஸ்ன்றாரு. அது மாதிரி அவங்க இவர போய் அடின்னா போய் அடிச்சுட்டு வருவாங்க அவ்வளோதான். அத வந்து சிந்திக்கிற தன்மை இல்ல. அப்படிதான் இருக்கு அப்படின்னு. விதிவிலக்கா ஒண்ணும் சிலர் இருந்திருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. அதாவது கேரட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அவரு தான் உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அவரு வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியோட உறவு வச்சுருக்காரு. இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பிசி ஜோஷியோட உறவு வச்சுக்கிட்டு நெறைய விஷயங்கள வந்து கலந்துரையாடி இருக்கிறாங்க. யாரு? உளவுத்துறை பிரிட்டிஷ் உளவுத்துறையுடைய அதிகாரி. அப்படிப்பட்ட முளைச்சான்று உள்ள மனிதர்கள். பிரிட்டிஷ் குடிமகன்களாக இருந்தும் கூட இந்திய விடுதலையினுடைய அறம் சார்ந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு அதற்கான என்ன சொல்றது, அவருடைய வேலை பாதுகாப்பு இல்லை, அவருடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லை, நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்ற சூழலில் கூட துணிந்து அறம் பார்த்து நின்றவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல சங்கிகள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி அதிகம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இப்போ இதுக்கு வருவோம். இப்ப நெசவாளி அப்படின்னு சொன்னா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றவன். அதனால நான் குடியானவன் தான், வேளாண்மை செய்பவன். ஆனால் எங்க பகுதியில வந்து நெசவு தொழில் தான். அதுவும் பட்டு நெசவு தான். நூல் நெசவு கிடையாது இருக்கும். அதுல வந்து இருக்கக்கூடிய நெசவாளிகள் மிகவும் வறுமையில தான் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். சில நேரம் அரசியல் கட்சிகள் கஞ்சி தொட்டி கூட வச்சு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அது நடந்திருக்குது. அதுதான் நிலைமை. அவர் தோழர் வந்து சிவசுப்பிரமணியன் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது நெசவாளிக்கு உடை இல்லை, குடியானவனுக்கு உணவில்லை, கட்டுமான தொழில் செய்து பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகின்ற தொழிலாளிக்கு இருப்பிடம் இல்லை. இதுதான் இந்த சமூகத்தினுடைய அரசனுடைய நீதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டா வந்து ஒண்ணுமே தெரியாதவனும் கூட வந்து ஒரு கோபம் வரும். அது மாதிரி தான் இருக்கு. இதுல என்ன பெரியவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிடம் அதிகமா எடுத்துக்கிறேன் சொல்றதுக்கு. எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்லிட்டு அவர் தான் சொல்லுவாங்க. வேளாண் விஞ்ஞானின்னு அவரை பத்தி ரொம்ப சொல்லுவாங்க. அவர் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உணவு தானியங்கள், அதாவது கோதுமை, வந்து நெல் இவற்றுக்கெல்லாம் வச்சபோது, அதை வந்து இந்த அரசு அவருடைய அறிக்கையை ஏத்துக்கல. இதை நான் அவர்கிட்டயே கேட்டேன் நானு. "ஏன் ஐயா இந்த மாதிரி ஏத்துக்கலையே? இதுக்கு கொஞ்சம் நீங்க அழுத்தம் குடுக்கக்கூடாதான்னு?" கேட்டா, "நம்ப சொன்னா எங்க செய்றாங்க?" அப்படின்ற அளவுல அவரு கடந்து போக பார்த்தாரு. அப்ப சொன்னேன், நான் நம்ப சொன்னா அவங்க செய்யலைன்னு சொன்னா, அவங்க குடுக்குற விருத ஏன் நீங்க வாங்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து ஒண்ணும் மௌனமா இருந்துட்டாரு. கூட இருந்தவங்களும் வேற பேச்ச மாத்தி கூட்டின்னு போயிட்டாங்க. அது மாரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தன்னலம் சார்ந்து சிந்திப்பதும், அ அடிப்படையில வந்து இந்த ஆற்றோடத்தை போவதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வந்து அமைதியா நடக்கணும், வளமா இருக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த சங்கித்தனமான உள்ளவர்கள் மிகவும் பிடிப்பாடு இருக்க பாருங்க. இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் பண்ற அட்டூழியம், அட்டகாசம் தாங்க முடியல. இந்த அளவுக்கு இருக்கு. இதுதான் வந்து இதை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்புவதும், அதற்கான பதில் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலை வந்து சமூகமே தேடிக்கொள்ளும். ஆனா கேள்வி எழுப்புறது தான் நம்முடைய வேலை. பதில் தானாக கலந்துரையாடல் மூலமாக வரும். இது ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய உரை. இட் இஸ் அ மாடல் டூ பி எமுலேட்டட்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி ரொம்ப ஒரு 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 எடுத்துக்காட்டான ஒரு உரையாக இது இருந்தது. அந்த கருவும் வந்து நல்ல கரு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுதான் நீங்க உள்ளபடியே நீங்க வந்து குடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். இந்த கரு வந்து அழகான கருத்த சொல்றதுக்கு. சரி. இவ்வளவும் சரி. ஆனா இன்னொரு குறையும் நான் சொல்லப் போறேன். அதையும் நீங்க கசப்பு மருந்தா தான் எடுத்துக்கணும். அதாவது அது குறள்ல சொல்றாரு, "குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குலறார்." குற்றம் நாடி சொன்னாலும் அதே பொருள் தான். ஆனா உம்முன்னு சொல்லும்போது, அதையும் நாம் பார்த்து களையணும் அப்படின்றது வந்து
மேலும் உங்களுடைய உரையை மெருகேற்றணும், சிந்தனையை வளப்படுத்தணும் அப்படின்ற கோணத்துல தான் சொல்றேன். அத குறைன்னு எடுத்துக்காதீங்க. ஒண்ணு என்னன்னா, நீங்க நெறைய தடவ வந்து இதுல நிர்வாணமாய்ன்ற சொல்ல பயன்படுத்துறீங்க. அது ஆசிரியர் பயன்படுத்தி இருந்தாலும் கூட சரி. ஆனால், நீங்க வந்து ஒரு தமிழ் முனைவராக இருக்கும் பொழுது, அதை வந்து ஏன் அம்மணமாய் அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து தமிழர்களிடையே அது தைக்கும் போய். அம்மணம்ன்றது நிர்வாணமாய் என்ற சொல்லை விட, அம்மணம் என்ற சொல் அப்படியே ஊசி மாரி தைக்கும். அது மாதிரி ஒரு எளிதான சொல் தமிழில் இருக்கும் பொழுது, உரிய பொருளுடன் விளங்கும் பொழுது, நாம் அந்நிய வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஒரு 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 பாத்திரத்த தூக்கி பரணையில போட்டுட்டு மறந்து போயிடும். அதுக்கப்புறம் புது பாத்திரம் அதே மாரி வாங்கிட்டு வருவாங்க வீட்ல. இது நடந்திருக்குது. அதே மாரி தான் இந்த கோரிக்கைய நான் வைக்கிறேன். இத சில பேர் வந்து தனித்தமிழ் பேசுறது இயலாது அப்படிம்பாங்க. தனித்தமிழ் இல்ல. இதுதான் தமிழ். அது இயலாதுன்றதில்ல, முயன்று பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழருக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கதையினுடைய போக்கில் படைப்பாளி என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரோ அதை சொன்ன. ஏன்னா கதையை சிதைக்க முடியாதுல்ல. ஏன்னா அது சிதைச்சா அது வேறு விதமா போயிடும். எப்பவுமே ஒரு படைப்பாளியினுடைய படைப்பை பயன்படுத்திய சொற்களை அதற்கு நிகரான இன்னொரு மாற்று சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பது என்னை போன்ற ஒருவருக்கான சிந்தனை உண்டு. அந்த அடிப்படையில பேராசிரியர் அவர்கள் பயணித்திருக்கலாம். நன்றி ஏழுமலை ஐயா. அதாவது உங்களுடைய கருத்து ஏற்கத்தக்கது. நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இப்ப உதாரணம் ஒரு வடமொழி சொல்லை ஒரு ஒரு கதையாசிரியர் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வடமொழி சொல்லுக்கான நேர் தமிழ் சொல்லை எடுத்துக்கொண்டுதான் அந்த கதையை நகர்த்த வேண்டும் என்பது கிடையாது. என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஏன்னா எப்படி சொல்றது? முதல்ல ஒரு துணி கடையில ஒரு பொம்மைக்கு போட்டிருக்காங்க ஆடைன்னா, அதுக்கு கொண்டாந்து கதை சொல்லி இணைக்கிறாங்க. என்ன இணைக்கிறாங்க? அது ஒரு ஒப்பீடு. எங்க ஒரு இடத்துல. அது மாதிரி தோழர் மன்னிக்கணும். அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா, அதாவது கோட் அண்ட் அன்கோட்ன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதாவது ஒரு உரையாசிரியர் சொல்றத கோட்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளடி சொல்லிட்டு, அது மாரி விளக்கும்போது நாம் வந்து நல்ல ஒரு சொல்லுல சொல்லலாம். அது தவறு கிடையாது. அந்த கோட்டுன்னு சொல்லும்போது தான் நம்ம மாத்தக்கூடாது. இல்ல. நான் இத உங்களுக்கு மறுப்பா சொல்லல. விமர்சனத்துக்காக மறுத்து பேசணுங்கிறக்காண்டி கிடையாது. ஏன்னா நிர்வாணம் என்கிற வார்த்தை ஆசிரியர் பயன்படுத்திய வார்த்தை. ஒரு கதை சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வேணும்னா பின்னூட்டம் சொல்லும்போது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர, கதை சொல்லி அதற்கு இன்னொரு சொல்லை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஒரு ஆய்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆய்வு பண்றாங்க. இவர் இதுக்கு இப்படி ஒரு தமிழ் சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு இலக்கியம், ஒரு படைப்பிலக்கியம்னு வந்துட்டாவே, படைப்பிலக்கியனுடைய மூலக்கூறை சிதைப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. வேணா நாம படைப்பிலக்கியம் படைக்கின்ற பொழுது, நான் அதில் தூய தமிழ் சொற்களை தேடலாமே தவிர, ஆனால் இன்னொரு படைப்பாளி படைத்ததை அதற்கு ஒரு தமிழ் உரை செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் தாங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் என நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏனென்று கேட்டால் நம்ம மூல பாடத்தை சிதைக்க முடியாது. நன்றி. நன்றி. இப்ப அடுத்த ஐயா மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம். ம். கதை சொல்லியோடைய சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது கைத்தறி நெசவாளியோடைய வாழ்க்கையை வந்து சொல்லி கடைசியில கைத்தறி நெசவாளி வந்து தெருவத்தில் இருக்குதோ அதை வந்து காவல்துறை அழைச்சிட்டு போறதும், ஆஹ் கைத்தறி நெசவாளிக்குள்ள வாழ்வியல் சிக்கலை வந்து அழகா அந்த கதை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர் அந்த கைத்தறி நெசவாளி கேள்வி எழுப்புவதும் அதுக்கு வந்து பதில் அளிக்க முடியாத நிலையில தான் நீதிபதி அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கல. அது கடைசியில கதையுடைய தளத்துல அதுக்கான பதிலை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன்னு போட்டு அந்த கதையை நகர்த்தி சென்றிருக்க விதம் ரொம்ப அழகு. அத எடுத்துரைச்ச அம்மா வெண்ணிலா வந்து நல்லா சிறப்பாவே எடுத்துரைச்சாங்க. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி பேராசிரியர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? ஏன்னா புதியவர்கள் கனிங்கிற பேர்ல இருக்கீங்க, சாந்தி என்கிறவங்க இருக்கீங்க. கை உயர்த்தினீங்கன்னா வாய்ப்பு தந்துடலாம்.
டிஎஸ்எம் தோழர் இருக்கீங்க, முனைவர் கிருத்திகா இருக்கீங்க, அப்புறம் புதியவர்கள் வேறு யாரு, நம்ம பேச்சுமுத்து ஐயா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த இதுல இருக்காரு. நீங்க மாப்பி 3 இருக்கு, அனிமா அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பின்னோட்டம் தரீங்களா? முனைவர் கிருத்திகா தோழர் வணக்கம். சொல்லுங்க தோழர். கேக்குதா தோழர்? கேட்குது கேட்குது, சொல்லுங்க தோழர். இடையில தான் தோழர் இணைஞ்சேன். இன்றைய கதை சொல்லி மிக அழகாக கதை சொன்னாங்க. இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே வறுமையில உள்ளவங்களுடைய நிலைமை வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத அப்பட்டமாக சொல்லக்கூடிய கதையாக நான் இதை பார்க்கிறேன். கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது இருக்கீங்களா? ஓகே, நன்றி. வழக்கம் போல் ஒரே ஒரு வரியில் பின்னூட்டம் தருகிற எங்கள் ஐயா பிரபாகர் ஐயா. நான் சொல்றது கேக்கா? கேட்குதுயா, கேட்குது. இது அந்த அவர் சொன்னாரு இப்போ அந்த காதுல இதெல்லாம் வச்சு இது பண்ணி ஏழுமலை தோழர், ஏழுமலை ஐயா, ஏழுமலை ஐயா. ஏழுமலை ஐயா சொல்றது இது வந்து இனிவரும் காலங்களில் வட்டார பேச்சு மொழியில் எழுதினாதான் அது நிற்கும். இந்த பண்டித மொழியில் அவர்களே இவர்களே அப்படி இப்படி அதெல்லாம் காசுக்காகாதுங்க. அதுதான் இனி இனி வரக்கூடிய காலங்களில் அந்த வாசிப்பு, அந்த இது அதனுடைய அருமை, அந்த மாதிரி ஒரு இது அதுல இருக்கு. கீராவுடைய அந்த எழுத்து வந்து பூரா பேச்சு மொழி தான். அவரை அவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திய விஷயம் வந்து பேச்சு மொழி தான், பண்டித நடை கிடையாது. கூவலயர்சாமி வந்து பண்டித நடையும் பேச்சு நடையும் கலந்து வரும் அவருடைய எழுத்துல. இருந்தாலும் அவருடைய அந்த எழுத்து அந்த படைப்பினுடைய அந்த சொல்லல் அந்த அதனுடைய ஆக்கம் அது வந்து நல்லாவே இருக்கும். கூவலயர்சாமியுடையது. கீராவுடையது வந்து பேச்சு மொழி தான். அவரை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திய இதுக்கு காரணம் வந்து அந்த பேச்சு நடை. அதுதான் இனிமே நான் என்ன சொல்றேன், அவரை விட நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வட்டார பேச்சு மொழி எழுதணும். இனி எழுதக்கூடியவங்க வந்து இனி வரும் படைப்பாளிகள் வந்து அந்தந்த வட்டார பேச்சு மொழியில எழுதினாதான் அதுதான் நிற்கும். அவர்களே இவர்களே அந்த பண்டித நிலை வந்து இனி வந்து அது ஆகாது. அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் அன்னைக்கே சொல்லணும்னு பார்த்தேன், இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சொல்லியிருக்கேன். நன்றி கருமுகன் ஐயா. அந்த இது கதை அந்த அம்மா சொன்னதை வந்து நான் வந்து கேட்கல. ஒரு இடத்துல வெளி இடத்துல இருக்கேன். அது வந்து கேட்டிருந்தா அதனுடைய இதையும் சொல்லியிருப்பேன். அந்த அம்மா வந்து பேச்சு மொழி தான் சொல்லியிருக்கும்னு நினைக்கேன். அது நான் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு கருத்து இருக்குது. சொல்லுங்க 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 தோழர், சொல்லுங்க. நானும் ரொம்ப ஆமா தோழர், என் பேரு பேச்சுமுத்து மாப்பி. இல்ல தோழர், நானும் வந்து ரொம்ப இடையில தான் வந்து இணைஞ்சேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்குது கேட்குது கேட்குது. ஓகே தோழர். இல்ல நானும் ரொம்ப இடையில தான் வந்து அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் பாதி கதை போனதுக்கு அப்புறம் தான் நானும் வந்து இணைஞ்சேன் தோழர். உண்மையிலே கதை சொல்லி வந்து அவங்க வந்து நல்ல கதையை வந்து ஒரு முனைவர் அப்படின்றதுனால நல்ல கதையை உள்வாங்கி ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த கதையை. நல்லா மனசுல ஒட்டுற மாதிரி இருந்தது அந்த கதை, ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏழுமலை தோழரா அவங்க ஏதோ ஒரு கருத்து பின்னூட்டம் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா,
அவர் தோமுசி வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா, அன்றைய காலகட்டத்துல அந்த அந்த இலக்கிய எழுத்தாளர்கள்கிட்ட ஒரு மொழி உலவிக்கிட்டு இருந்தது. ஒரு இந்த அ உலவிக்கிட்டு இருந்தது. அதாவது ஒரு மொழிய கைக்கொண்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு டைப் ஆஃப் எழுத்து. அதுல வந்துட்டு நெறைய சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அத கலந்துலாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த காலகட்டத்துக்குரியது. இன்னைய காலகட்டத்துக்குரியது அதெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. அதனால அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்குரியத பெருசா நம்ம ஒண்ணும் இது பண்ண இந்த கைத்தறி நெசவாளர்கள் படுற விஷயத்த அவங்க சொல்றப்ப எனக்கு காஞ்சிபுரம் படம் ஞாபகம். இந்த பிரியதர்ஷன் எழுதியிருப்பாரு. படம் எடுத்திருப்பாரு. ஒரு பட்டு துணிய வந்து குடுக்க போறேன் அப்படின்னு சீதனமா குடுக்க போறேன்னு பயங்கரம் எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் அந்த கதைய. நான் கதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு அந்த கதைய வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இவங்க சொல்றப்போ எனக்கு அந்த படம் வந்து அப்படியே சைட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது அந்த மாரி இந்த கதை வந்து ரொம்ப அழகா அந்த லெனின் சொல்லுவார்ல, அரசுங்களோட பாத்திரம் என்ன? அது ஆளும் வர்க்கத்தோட ஒடுக்குமுறை கருவி அப்படின்னு லெனின் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லுவாரு. அரசும் புரட்சியும் புத்தகத்துல. அத வந்துட்டு இந்த இதுல நம்ம இந்த கதையில வந்துட்டு ரொம்ப 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 அழகா சொல்லியிருப்பாரு. அப்புறம் மார்க்ஸ் சொன்ன பல விஷயங்களையும் வந்து ஏன்னா தோமஸ் வந்து ஒரு தொழில் சங்கத்துல இருந்து வேலை பார்த்தவரு. அப்படின்ற முறையில அவர் மார்க்ஸோட கருத்துக்களை வந்து இலைமறைக்காயா அங்கங்க அப்படியே அந்த கதைகளையும் வந்து இலைமறை அந்த மார்க்சியத்தை சொல்லிக்கிட்டே போறாரு. உற்பத்தியில ஈடுபடுறவனுக்கு அந்த பொருள் சொந்தமாகாது. அது ஒரு தனிப்பட்ட நபருக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மார்க்ஸ் சொல்லுவாரு. அத எல்லா கதைகளையுமே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். தோமுசியோட கதையெல்லாம் அங்கங்க இலைமறை காயா வெளிப்பட்டுட்டு இருக்கு. உண்மையிலே தோமுசி, புதுமை பித்தன் நம்ம தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள். அவங்க கதைய வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி நாளும் ஒரு கதை சொல்லும் நிகழ்ச்சி மூலமா நம்ம தமிழ்நாடு கலை இலக்கியத்தை வந்து கொண்டு சேர்க்கிறதுன்றது ஒரு அளப்பரிய பணி. அந்த பணி தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், அதுபோக இந்த இந்த மாதிரி விஷயங்களை எங்களையும் பங்கேற்க வைத்தமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றிகளையும் நாங்க கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். கதை சொன்ன தோழர் வெண்ணிலா தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தோழர். அவ்வளவுதான் தோழர் என்னுடைய கருத்து. தோழர் வணக்கம். ஒரு டிஎஸ்என் நிமிஷம் தோழர் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க டிஎஸ்என் தோழர் பேசுங்க. உரை அவங்க கதை சொன்ன அந்த விதம் மிக அருமையாக இருந்தது. கதையை அப்படியே நம்ம முன்னாடி காட்சிப்படுத்திட்டாங்க. அதான் நமக்கு வேணும். நம்ம எதிர்பார்க்கிறது அதுதானே ஒழிய நல்ல தனித்தமிழ், தூய தமிழ் எல்லாம் சரிதான். அது நம்ம பாராட்டத்தக்கதான், போற்றத்தக்கது. நம்ம எப்போதுமே அதை கடைபிடிக்கணுங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த படைப்பாளிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அந்த கதையில வந்து உரையாடல்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. உரையாடல்கள் வருது. அதுல நம்ம பிரபாகர் ஐயா சொன்ன மாதிரி டைரக்ட் வருது. அதை அப்படித்தானே சொல்ல முடியும். அதை வந்து நம்ம இது வந்து ஒரு விமர்சனமோ இல்ல ஒரு ஆய்வுரை அப்படிலாம் இல்ல. கதை சொல்வது, கதையை காட்சிப்படுத்துவது. நம்ம முன்னாடி அப்படி கொண்டு நிப்பாட்டிருக்காரு. நம்ம அந்த அளவுல நம்ம பார்க்கலாம் ஒழிய நம்ம வந்து கல்லூரிகள்ல பள்ளியில உரையாற்றலாம், பெரிய பெரிய ஆய்வரங்களை உரையாற்றும் தூய தமிழ் வழிதான், நல்ல தனித்தமிழ் வழிதான். அதெல்லாம் பாராட்டத்தக்க போட்டத்தக்கது. ஆனா இப்போ நம்ம வந்து அந்த படைப்பாளிக்கு அது மாதிரி கதை சொல்லி அதை சரியான படைப்பாளியுடைய காட்சியை கரெக்டா நம்ம பண்ணாங்களா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுல இன்னைக்கு கதை சொன்னவங்க வந்து மிக அருமையாக நம்ம அழகாக சொன்னாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா தோழர் மறுபடியும் கை உயர்த்தி இருக்கீங்களே. ஐயா வணக்கம். கனி சொல்லுங்க சொல்லுங்க. கலை இலக்கியம் இடத்தின் ஆளுமைகளுக்கு வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். மின்வாரியத்துறை சொல்லுங்க. அவர் அந்த தோமுசி ஐயா அவர்களுடைய கதையை வந்து சகோதரி அவங்க வெண்ணிலா வந்து சொன்னது வந்து என்ன, அந்த கடைத்தெருவுல இருந்து நம்மள அந்த நீதிமன்றம் வரைக்கும் அப்படியே காட்சிப்படுத்தின மாதிரி இருந்ததுயா. அந்த கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இது நான் அருப்புக்கோட்டையில வசிக்கிறதுனால சொல்லி இங்க வந்து நெசவாளர்கள் வந்து அதிகம். இந்த நெசவு தொழில் வந்து அதிகம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கும்போது காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த வீதியில வந்து அந்த நூலை பக்குவப்படுத்துங்க, அந்த பாகுபடம்னு சொல்லுவாங்க. அது செய்யறது அவங்க அந்த வயிறுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டி போயிருக்கும். இப்போ அவங்க தோழர் சொல்லும்போது அந்த இதை என்னால் உணர முடிஞ்ச அந்த மாதிரி இருந்ததை காட்சிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த அவங்க வயிறு எப்படி ஒட்டி போயிருக்குன்ற மாதிரி.
அவங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரூபாய்க்கு 3 வடை குடுப்பாங்க ஒரு கடையில. ஒரு பார்சல் டீ ரூ. 2 குடுப்பாங்க. அத வாங்கி தான் அவங்க காலை உணவே அப்படிதான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில அவங்க காலை உணவே அப்படிதான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க படிப்படியா மாரி இந்த கேள்வின்றது ஒரு கணேசன் ஐயா அவங்க சொன்னாங்க, "இதுக்கு பதில் கிடைச்சதா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னைய கேட்டா பதில் கிடைச்சதுன்றே சொல்லுவேன் நானு. அரசாங்கத்தை கேட்டதுன்னு. ஏன்னா, அவங்க நெசவாளர்களுக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தறி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அந்த விசைத்தறி ஓட்டுறதுக்கு 100 யூனிட் ஃப்ரீ, 1000 யூனிட் ஃப்ரீ குடுக்குறாங்க. அவங்க குடும்பம் இருக்கிற அந்த வசிக்கிற வீட்டுக்கு 250 யூனிட் ஃப்ரீ குடுக்குறாங்க. இப்ப உள்ள அவங்களோட வாழ்வாரம் கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்துகிட்டு வரும்னே என்னால பார்க்க முடியும். இந்த ஊர்ல கொஞ்சம் அவங்களுடைய வாழ்வாரம் கொஞ்சம் உயர்ந்து வரும்னு சொல்ல முடியும். இப்ப அவங்க வந்து அந்த ரூ. 1க்கு 3 வடை வாங்குனவங்கள இன்னைக்கு வந்து ஒரு வடை ரூ. 7க்கு டீ பார்சல் ரூ. 20க்கு வாங்குறத பார்க்கும்போது, அவங்களோட வாழ்வாரம் கொஞ்சம் வளர்ந்து வரும்னே சொல்லலாம். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு அந்த தொகுதிய எழுதுனது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில அவங்களோட வாழ்ந்தது மாரி எழுதியிருக்காருங்க இல்லையா? அத இவங்க காட்சிப்படுத்துவது ரொம்ப மிக அற்புதமா இருந்துச்சுங்க. ஆ வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழர் ஏதோ சொல்ல வர்றீங்க? ஆ அது ஒண்ணுதான். இப்ப நான் சொன்னத வந்து ஆ சரியா அவங்க போய் சேரலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் சொல்ல வந்தது தனித்தமிழே கிடையாது. அதுதான் தமிழ். அது ஒரு விளக்கம். அ இது வந்து அதான் சொல்றேனே, உலக வழக்கு முறையே என்ன பார்த்தீங்கன்னா, நான் எங்க டெக்னிக்கல் செமினார்ல சொல்லும்பொழுது, நாங்க வந்து கோட் அண்ட் அன்கோட்ன்னு தான் சொல்லுவோம். ஒரு விஷயத்த மூலத்தில இருக்கிற புத்தகத்த சொல்லும்போது, கோட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அத செய்திய சொல்லிட்டு, அன்கோட்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கருத்து எதுவோ அத சொல்லுவோம். நான் அப்படி வந்து சொன்னேனே ஒழிய, அந்த சிதைப்பது என்ற சொல்லே வந்து தவறான சொல். உரிய விதத்தில் விளக்குவது அதுதானே ஒழிய, அது சிதைப்பது ஆகாது. இப்போ சொல்றாங்க 3 விதமா சொல்றாங்க டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றத்துல. இது அதுக்கு பொருந்தும் இது. இது கருத்தை வந்து ஒரே மொழியா இருந்தா கூட கருத்தை விளக்கி சொல்வது. டிரான்ஸ்லிட்டரேஷன், டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரியேஷன் 3 விதம் இருக்குது. நம்ம இங்க கையாள வேண்டியது டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரியேஷன். அப்படி டிரான்ஸ்கிரியேஷன் வரும்போது நான் எளிய சொற்கள் தானே சொல்றேன் ஒழிய நான் சங்க தமிழ்ல இருக்கிற சொற்கள்ல சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அத அத அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் மூலத்தை வந்து சொல்லும் பொழுதே கூட நீங்க மாத்தி சொல்லுங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்ல. நிர்வாணம்ன்ற சொல்ல அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு, நீங்க விளக்கும்போது அம்மனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மறுபடியும் இத வந்து தனித்தமிழ்ன்றது வந்து சொல்லி மடைமாற்றுவது என்பது தவறுன்னு நான் நினைக்கிறேன். கருத்தை பதிவு செய்கிறேன். அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. கருத்தை பதிவு செய்த தோழமைக்கு நன்றி. அம்மா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? வெண்ணிலா அம்மா? ஐயா, கருத்து நிறைவா. வழங்கிய, பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஆ நாம இப்ப வந்து ஐயாவுக்கே தெரியும். கல்லூரிக்குள்ள ஆங்கிலம் கலக்காம பேசணுங்கிறது தான் என்னுடைய முயற்சி. இந்த ஐயா சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து அதாவது நான் சொல்ல தவிர்த்த வார்த்தை இது. ஆனா, எழுத்தாளருடைய கருத்த அப்படியே பதிவு பண்ணணும். எல்லாரும் சொல்றா மாதிரி. அதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா, அவங்களுடைய அ பொருண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அந்த ம வார்த்தைய நம்ம கொண்டு போணும். இது அவங்கவங்களுடைய வட்டார வழக்கு. ஐயா சொன்ன மாதிரி, அவங்கவங்களுடைய பாணி, அந்த வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த வார்த்தைய மாத்தி சொல்லலாமா அப்படின்னு நான் சிந்திச்சேன். ஐயா சொன்ன மாதிரி நான் மாத்தி சொல்லலாமான்னு சிந்திச்சேன். ஆனா, அந்த உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டு, அந்த எழுத்தாளர் என்ன பதிவு பண்ணியிருக்காங்களோ, அதே தான் நான் வந்து பயன்படுத்தினேன். ஆனா, ஐயா சொன்ன மாதிரி, அ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனை. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா, இப்ப நம்ம தமிழ் வார்த்தைகள்ல ஒரு அடிப்படை சொல் பார்த்தீங்கன்னா, ரகரமும் குறிலுக்கு பிறகு வராது அப்படிங்கிற தொல்காப்பிய விதி இருக்கு. அதுல நிர்வாகம்னு எழுதுறாங்க. நிர்வாகம் அப்படின்னு. அது பிழையான வார்த்தையாக நான் பல தடவ எல்லா இடத்துலயும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம எழுதலாம். அத நிர்வாகம்னு எழுதும்போது அது பிழையான சொல்லு. அதுக்கு வந்து எந்த ஒரு அடிச்சொல்லும் இல்ல அப்படிங்கிறது தான். அது மாதிரி இந்த இந்த மாதிரியான வடமொழி சொற்கள பயன்படுத்துறப்ப, நம்ம வந்து மாத்தி சொல்லலாம். ஆனா படைப்புகளுக்குள்ள போய் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துனால தான் நான் மாத்தி சொல்லல. அ மற்ற இடங்கள்ல நான் மாத்தி சொல்லிருவேன். ஐயா அவருடைய ஆலோசனைக்கு நன்றி. அனைவருடைய பின்னூட்டத்துக்கும் நன்றி.
இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கனி சின்னத்தம்பி ஐயா சொன்னது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அந்த அளவுக்குலாம் விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அரசாங்கம் வந்து முன்னெடுத்து போயிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஐயா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு எழுத்தாளன் ஒரு சமூக மாற்றத்தை படைக்க வேண்டும் எனில் இது மாதிரி கதைகள் வரணும். அதன் அதன் மூலமாக மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதான் அந்த படைப்பாளனுடைய நோக்கமும் கூட. இல்லையா? அந்த வகையில ஐயா அவர்களுக்கு இந்த கதையை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தேவக்கோட்டை கிளை இந்த இலக்கியத்தை பத்தி சிந்திப்பதற்கு நானும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்னா, எத்தன 2 மணி நேரம் அதுல இருக்கு? ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒருங்கிணைப்பாளரை பார்த்ததே சந்தோஷமா இருக்கு. 2 நாள் காலம். அதுல நீங்க அம்மா வெண்ணிலா ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு கதையை உள்வாங்கி மிக அருமையான முறையில சொன்னாங்க. அவங்க கொடுத்த விளக்கமும் இதா இருந்தது. ரொம்ப நல்ல கதை. அதுல வந்து ஒரு நெசவு தொழிலாளி ஒரு கதையெல்லாம் சிறுகதைகள்ல இல்ல இலக்கியங்கள்ல காவிய நாயகர்களை எல்லாம் மையமாக வைத்து ஒரு வீரனையோ ஒரு பிராமணியோ ஒரு இதை வச்சு கொண்டிருந்தப்ப தொழிலாளியை மையமாக வச்சு பண்ணது இது அவருடைய கதை. அவருடைய அந்த இன்னும் இருக்கலாம் நாவல் அதான் சமூக சோசியலிச யதார்த்தவாத நாவல்ல தொழிலாளியின் பிரச்சனையை மையமாக வைத்து எழுதிய நாவல். அதே போல இந்த கதையிலிருந்து தான் அவர் விரிச்சிருக்கிறார் அந்த நாவலை. இது நல்ல கதை. ஒரு நல்ல விளக்கங்கள் போவார். உடை எதுக்கு வேணும்? கூச்சத்தை மறைக்க. நீங்க அதெல்லாம் குளிர மறைக்க. அப்ப கூச்சத்தை மறைக்க கந்தை உடை கூட இல்ல, குளிர மறைக்கிறதுக்கு கிழிசல் கூட இல்லை அப்படின்னு. அந்த நிர்வாண படங்கள் இதுல எப்படி இருக்கு, பொம்மைகள் எப்படி இருக்கு, அந்த பட்டு சேலைகள் எப்படி தொங்குது. ஆனா ஒரு தறியை நெசவு உலகத்தின் மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு நெசவாளி மானமற்று கிடைக்கிறான். ஆனால் இங்க பொம்மைகளுக்கெல்லாம் பட்டு சேலைகள் அது என்னென்ன சிரிச்சதுன்னு சொல்லுவார். திரைச்சீலைகள், மாட மாளிகைகளில் தொங்கிய திரைச்சீலை, அவ்வளவு பெரிய திரைச்சீலை. ஆனா உனக்கு ஒரு முழம் ஒரு அரை முழம் கூட கிடைக்கல இவனுடைய மானத்தை மறைக்க. அதுக்கப்புறம் அந்த ஜரிகைகள், ஒவ்வொரு பொம்மைகள் உடுத்தி இருந்த பட்டு சேலை ஜரிகைகள்லாம் இவனை பார்த்து சிரிச்சது. அப்படியே போற வாக்குல ஒண்ணு அடிப்பாரு, சர்க்கார் கட்டடத்தில் பறந்த தேசிய கொடியும் சிரித்ததுன்னு. அப்பா 1952ல சுதந்திரம் அப்பதான் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகியிருக்கு சுதந்திரம் வாங்கிட்டு. ஆனால் ஒரு எழுத்தாளன் ஒரு தார்மீக கேள்வியை வைக்கிறான். நீங்க இவன் உலகத்தின் மானத்தை மறைக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே வாழ் நெறியாக கொண்ட அவனுடைய மானமற்று கிடக்கிறான். பெரிய கட்டடங்கள் உள்ள திரைச்சீலைகள் சிரிக்குது, ஜவுளிக்கடை பொம்மைகள் ஜரிகைகள் பட்டு சேலை அணிந்த அந்த ஜரிகைகள் சிரிக்குது, சர்க்கார் கடத்தில் பறக்கும் கொடியும் சிரிக்குதுன்னு வருவார். அப்ப பசியோடு இருக்கும்போது சட்டம் இவனை என்ன பண்ணுச்சு? இவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இவன் நிர்வாணமா இருக்கும் போது மட்டும் அவனை குற்றவாளி ஆக்குது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருது. அதுல ஒரு நல்ல மனுஷன் இருக்கா 303 ஒரு நல்ல சாப்பிட்டியாடான்னு கேட்டு அந்த ஜெயிலினுடைய கொடுமைகள்லாம் சொல்றாரு. அவன் சொல்றான், விளக்கும் போது சொல்றாங்கல்ல அவனுடைய கொடுமைகள் எப்படி இருந்தது. ஒரு நூலும் இல்ல பிளப்பும் இல்ல, புண்ணாக்கு பஞ்சம். புளியங்கொட்டைய அவிச்சு சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இருக்கான்னு தெரியல. புளியம்பழத்துல அந்த மரங்களை அடிச்ச உடனே புளியெல்லாம் எடுக்கிறப்ப அந்த கொட்டைகள்லாம் எடுத்து அதை பசிக்காண்டி சாப்பிட்டுருக்காங்க. அது புண்ணாக்கும் இல்ல, புளியங்கொட்டையும் இல்லைன்றது. அப்ப எவ்வளவு துயரமானது. அவனுடைய மனைவி இறந்துடுறா, மகன் இறந்துடுறான். இதோட இவன் இப்படி இருக்கானேன்று அந்த 303 சொல்றது மிக அருமையா சொல்லியிருக்காரு. அதுல அதுக்கப்புறம் அந்த ரிக்ஷாவினுடைய அந்த கோர்ட்டு சீனையும் கொண்டு வராரு. அதுவும் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த தொழிலாளி சொல்லிட்டு வர்றப்ப இன்னொரு போலீஸ் கேட்கானே, இதுக்கு மானமட்டு உயிரை விட்டுலாமேன்னு. அப்ப அது சொல்றாங்க, உயிருக்காண்டி போர்க்களத்துல எவ்வளவு பேர் உயிருக்காண்டி தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சுக்கணும். லெனின் சொல்லுவாரு, உலகத்தில் எது இன்பமயமானதுன்னா உயிரோடு இருப்பதுதான். கோமா ஸ்டேஜ்ல கூட இருந்துடலாம், ஆனா உயிரோட இருக்கணும்.
ஆனா இவங்க ஒரு பக்தி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லும், இந்த உலகம் துன்பமான உலகம், நமக்கு மறுமை இன்பம் தான் நல்லது அப்படின்னு சொல்றப்ப இந்த உலகம் தான் இனிமையானது. இன்னைக்கு இனிமே வேணும். அதான் பாரதியும் சொல்வான், இன்னைக்கே வேணும், இப்பயே வேணும், இங்கே வேணும், வானகம் இங்கு தென்பட வேண்டும்பா. லெனின் தான் சொல்லுவார், நீங்க வந்து உயிரோடு இருந்தால்தான் இன்பம். அப்ப அந்த உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு அடுத்து அந்த கோர்ட் சீன் கொண்டு வரதான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கார். அந்த ரிக்ஷாக்காரன் சொல்றானே, ஒரு 10 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன், நானா என் ராங் சைடு போறேன், இவனுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கல அப்படின்னு இவன் சர்க்காரும் தான் ராங் சைடு போறாங்கன்றாரு. ஒரு இது வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் தார்மீக ஒரு இந்த சிச்சுவேஷன்லாம் சொல்லிடுறான். சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடியவங்க வந்து ராங் சைடு போறது யாரு, நானா நீங்களான்னு கேள்வி வைக்கான். அதுக்கடுத்து அந்த கோர்ட் சீன், அந்த ஒரு 3 கேள்வி வைக்கார். வெட்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோசம் இல்லையான்னு இவனை பார்த்து கேட்காரு. இவன் திருப்பி பதில் சொல்றான், நான் எனக்கு துணி கொடுக்காம இருந்ததுக்கு கவர்மெண்ட் வெக்கப்படணும், நான் துணி கொடுக்காம இல்ல, என்னை சந்தி சிரிக்க விட்டதே அதுக்கு நீங்க வெக்கப்படணும், என்னை வந்து குற்றவாளி கூண்டுல ஏத்திருக்கீங்களே அதுக்கு நீங்க வெக்கப்படணும்ட்டு கவர்மெண்ட் மேலையும் அந்த நீதிபதி மேலையும் வைக்கிறான். ஆனா நீதிபதி என்ன செய்யறார், அவரை வந்து தர்ம புருஷன் பாரு தோமுசி வந்து அந்த தர்ம புருஷன் கூட ஒரு 15 நாளைக்கு இதை தண்டனை விதிச்சுறாரு. இதோட முடிச்சு விட்டுறாரு. இப்ப ஒரு மிக அருமையான ஒரு கதையை நான் சமூகத்தில் நிலவும் ஒரு முக்கியமான பிரச்சனை, தொழிலாளிகளும் விவசாயிகளும் நிறைந்ததுதான் இந்த உலக சமூகம். அப்ப இந்த அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும், நிர்வாணமானதுக்காக குற்றம் என்று தண்டிக்கக்கூடிய அரசாங்கம் அவன் பசியோடு இருக்கும்போது உணவு கொடுத்திருக்க வேண்டும், அவனுக்கு மானம் மறைக்க உடை கொடுத்திருக்க வேண்டும். இதுதான் மணிமேகலைன்னு சொல்வது. நீங்க வந்து மணிமேகலையினுடைய அந்த மணிவல்லவ தீவில் போயிருக்கப்ப அந்த ஒரு மன்னனிடம் மணிமேகலை தெய்வம் சொல்வதாக இருக்கும். அது என்னன்னா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டி உடை உறையுள். இதான் இந்த ஒரு எல்லா சமூகத்துக்குமான ஒரு நீதின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும், உடை கிடைக்க வேண்டும், இருக்க இடம் கிடைக்க வேண்டும். தோமுசி வந்து ஒரு பஞ்சத்தின் காரணமாக ஒரு தொழிலாளியின் வாழ்க்கை எவ்வளவு இதா இருக்குது அப்படின்றதை இந்த சுதந்திரம் சொல்றீங்களே, இதுக்காண்டியாடா வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட இது முடிக்கிற மிக அருமையான கதை. நிறைய விளக்கங்கள் வந்தது. கோட்டை நன்கோட்டை கூட நாம் யோசிக்கலாம், தெலுமலை தோழர் சொன்னதை கூட. ஏன்னா நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய நல்ல தமிழ் சொற்களை நாம தேடி கண்டுபிடிக்கலாம். அதில் நம்ம முடிந்தவரை நல்ல தமிழ் சொற்களை, அர்த்தமுள்ள தமிழ் சொற்களையே நாம் பயன்படுத்தலாம். கீராவினுடைய இது கீரா பிரபார் சொன்னாங்க, மக்களினுடைய நாவில் செல்ல வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும். பேச்சு வழக்காக இது மாறும்போதுதான் அது வந்து உயிர்ப்போடு இருக்கும். அது அப்ப பேச்சு வழக்குல அப்ப அவனுக்கு அவனுடைய பயன்பாட்டு, அவனுடைய சமூக அறிவுக்கு ஏற்றவாறு உள்ள வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறான். அதை நாம் இந்த நல்ல தமிழ் சொற்களும் பேச்சு வழக்காக மாறும் காலம் வர வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் கூட. அனைவருக்கும் நன்றி. பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கதை கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற தேவையான கதை அப்படிதான். கேள்வி கேட்கறதுல ஒரே ஒரு இடம்தான் எனக்கு இன்னமும் இத்தனை வருடங்களாகியும் இன்னமும் நாம் கேட்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். சாத்தூர் தோழர் ஈஸியா பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, ஒரு மனுஷனாவது பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன கேள்வி அவன் கேட்ட தோமுசி ரகுநாதன் ஐயா அவருடைய சொற்களை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவர் மனத்தில் இருந்த 1000 கேள்விகளை யோசித்து பார். இதெல்லாம் சர்க்காரின் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தானே. நீ என்னையா, அவன் சர்க்காரோட வேலை என்னையா? நேற்று நான் ஒரு வாய் சோறின்றி நாய் மாறி தெருவா அலைந்த போது இந்த சர்க்காரோ இந்த சேவர்களை என்னை என்ன என்று கேட்டார்களா? பிரச்சனை அதான். கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. கேள்வி கேட்பது யார்? வறுமையில் இருப்பவன் கேள்வி கேட்கறதுக்கு பயமா இருக்கு, பதில் கிடைக்காது. ஏன்னா நீதிபதி என்ன சொல்றாரு, அவதாரம் போட்டது போக நான் இன்னும் கூடுதலா ஒரு அவதாரம். என்ன அரசாங்கத்தினுடைய பணி என்ன, மக்களுக்கான தேவை என்ன என கேள்வி கேட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது.
விற்கின்ற பொருளுக்கு அவன் நெசவாளி நெய்த துணியை சந்தைப்படுத்துவதற்கு, விற்பனை வணிகம் செய்வதற்கு, பொம்மையின் மீது ஆடை அணிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நிர்வாணமாய் கிடந்த அந்த மனிதனை பார்த்து கடந்து போன அந்த மனித பேய்களை என்னவென்று சொல்லுவதென்றே தெரியவில்லை. நாகரிகம் என்கிற போர்வையில் சொல்றான், நெசவாளிட எல்லாம் மேலை நாட்டு ஆடைகளை அணிஞ்சிட்டு போறியே, எவ்வளவு பெரிய வார்த்தை. அதுல பூரா பதில் இருக்கு. நெசவாளிக்கு பிரச்சனை யாருன்னா அரசாங்கம் மட்டும் கிடையாது, நாமளும் தான். நம்ம உள்ளூர் நேத்து இந்த தேசத்தையே, ஏன் இந்த உலகத்தையே ஆளுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் 25% கூடுதலா வரி போட்டாரு. ஏதாவது கேட்க முடிஞ்சதா? எங்கேயோ இருந்து நம்முடைய பொருளுக்கு ஒரு மனிதன் வரி போடுகிறான் என்றால், உற்பத்தி பொருளினுடைய விலையை நிர்ணயம் செய்கின்ற பொறுப்பு யாரிடம் இல்லை என்று கேட்டால், உற்பத்தியே செய்யாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகை ஆளுகிறான். உற்பத்தி செய்கிற மனிதன் தெருவில் கிடைக்கிறான். அவனை கேள்வி கேட்பதற்கு, அவனுக்காக நியாயம் கேட்பதற்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லை என்கிற அறை கூவலைத்தான் தோமுசி முன்வைக்கிறார். இந்த கோர்ட்டுக்கும் போக முடியாதான் கொடுமை. இங்க கேள்வி கேட்பதற்கு ஆட்களும் இல்லை. கேள்வி கேட்டால் அவன் மீது பழி சுமத்துகின்ற பொழுது அவனை காப்பாற்றுவதற்கும் ஆள் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால், ஒரு அரசாங்கம் என்பது ஏழை எளியவர்களுக்கான அரசாங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாங்கம் இல்லை. நீங்க சமீபத்துல ஒரு செய்தி சொல்லவா? பிஎஸ்என்எல் எங்கேயுமே கிடைக்கல. பிஎஸ்என்எல் நீங்க எங்கே போட்டாலும் அலைவரிசையில விட்டு விட்டு கேக்குது. யார் காரணம்? யார் பார்க்கணும்? அரசாங்கத்தினுடைய சொத்துன்னு சொல்றாங்க, கிடைக்கல. அதுவே ஜியோ மற்ற ஏர்டெல் நல்லா கிடைக்குது. யார் காரணம்? அது வேகமா விற்க போறாங்கன்னு அர்த்தம். அது வேகமா விற்பதற்கான ஒரு நாடகம். ஏனென்று கேட்டால், எளியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் விரைவாக கிடைப்பது ஒண்ணு இல்ல. அவன் கேட்கறது என்ன தெரியுமா? சாப்பாடு கூட கேட்கல, கட்டிக்கிற துணி தான் கேட்கிறான். மானத்தை மறைப்பதற்கு கேட்கிறான். அது ஒரு இடத்துல ஐயா அழகா எள்ளி நகையாடுறாரு. அது பொதுச் செயலாளர் கூட சொன்னான், ஏன் செத்து போயிடலாக்காம, பொண்டாட்டி இறந்து போயிட்டால, பொண்டாட்டி இறந்த பிறகு இவனும் செத்து போயிருக்கலாமேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் அழகா சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அந்த வரியை நான் எடுத்துட்டு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அவனவன் உசுறு கருப்பட்டி தானே, சாக மனசு வரல. இப்ப யோசிச்சு பாருங்க, இது ஏழைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. பெரியவங்க அப்படின்னு நினைச்ச பொருளாதாரத்துல அல்லது உச்சத்துல சுரண்டுகிறான் பாத்தீங்களா, அவன் உசுறு மட்டும் கருப்பட்டி, இவன் உசுறு என்ன இதுவா அப்படின்னு கேள்விதான். ஆகவே உயிர் என்பது எல்லோருக்கும் கருப்பட்டி தான் என்பதை பொது உடைமை சிந்தனையோடு நோக்குகிற நாம் சொல்லுகிறோம். அரசாங்கமும் மக்களை பாதுகாக்க வேண்டிய உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் உணர்ந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்கிற செய்தியோடு நாளை நிகழ்வை முறையாக புலன வாயிலாக அறிவிக்கிறோம் என்று சொல்லி, தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை களவுகளை ஒவ்வொரு நாளும் இணைய வழியாக இல்லங்களை நோக்கி இரவு 8 மணிக்கு பயணிக்கிறோம். இணையுங்கள் தோழமைகளே. இன்னமும் இணைய வேண்டியவர்களை இணைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருப்பதாக உணர வேண்டும் என்று சொல்லி நன்றியும் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.